ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டர்டே அண்ட் சண்டே விலாக் தான். செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு 1 வீக் லீவ் விட்டுட்டாங்க. அந்த 1 வீக் லீவில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ்லுமே பார்த்துருப்பீங்க, வீடு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, புது வீட்டுக்கு மாறிட்டிங்களா, இது யார் வீடுன்னு. அது வந்து எங்கள் பாட்டி வீடு. சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இட்லி மாவு பார்த்திங்கன்னா காலியானதுனால சரி அரைச்சி வச்சுருவோம், சண்டேக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் தேவைப்படும்னு சாட்டர்டேவே அரைச்சி வைக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாவோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. நான் வந்து எங்கள் வீட்டில் செய்கிறத இன்னொரு நாளைக்கு விலாகில் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன சேர்த்துருந்தோம் அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இது கூடவே நாங்கள் கொஞ்சமாக கருப்பு எள்ளும் சேர்ப்போம். பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யும்போது கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்துப்போம். மாவு நல்லா புசு புசுன்னு வரும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். 4-5 தடவைன்றதை விட ஒரு 7-8 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு இட்லி மாவு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சண்டே விலாக் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா சூடாக இஞ்சி டீ குடித்தாதான் அன்றைக்கி ஃபுல் டேவே நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரியே இருக்கும். இப்போ ரைனி சீசன்றதுனால சீக்கிரமாகவே கோல்டு அதெல்லாம் வந்துடும். இப்போ வெறும் டீ தூள் மட்டும் போட்டு டீ குடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா இஞ்சி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொதிக்க வச்சு நல்லா டீ குடித்தாவே நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். எல்லாம் குடிச்சிட்டு சரி சமையல் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக களியும் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தான் செய்ய சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கடையிலேருந்து சிக்கன்லாம் வாங்க மாட்டோம். எப்போவுமே ஃபேமிலியாக இந்த நாட்டுக்கோழி கறி வாங்கிட்டு வந்து அது சுட்டு சமைச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும்.
மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுவோம். வெளியே போயிட்டு சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சித்தி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருமே சும்மா இல்லாமல் மொத்த பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரித்து செஞ்சுட்டு இருந்தோம். சித்தி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டியும் மாமாவும் பார்த்திங்கன்னா அந்த கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்புலேயே தான் வச்சுருந்தோம் குழம்பு. உள்ளே வச்சா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வராதுன்னு அடுப்புலேயே தான் செஞ்சுருந்தோம். இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனால லாங் வீடியோவுக்கு எடுக்க மறந்துட்டேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்ட மாதிரி நாங்களுமே ஒன்று மறந்துட்டோம். லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட மறந்துட்டோம். ஒருத்தராக செய்யும் போது கூட எல்லாம் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த 4-5 பேர் சேர்ந்து செய்கிறதுல தான் ஒவ்வொன்றா மறந்துடுவோம். கொத்தமல்லி போடலனாமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. களியும் கறி குழம்பும் சண்டே சமையல் ரியலி சூப்பராக இருந்துச்சு. களியும் கறி குழம்பும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த அடுப்பில் செஞ்சதுனால ஸ்மெல்லு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கோல்டு நாள் தான் வாய்ஸ் இப்படி இருந்துச்சு. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். சண்டே விலாக் எண்ட் ஆகிற நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். பாய்.